ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. அவரால் வந்து தாங்கிக்கவே முடியல. அபி வந்து இந்த கிருஷ்ணா கூட வந்து பழகுறதும் பேசுகிறதும் அதனால் செமைய டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த கிருஷ்ணா கூட ஏன் தான் அபி வந்து மறுபடியும் பழக ஆரம்பிக்கிறாளோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராரு. அதனால் நிறைய ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுறாரு. வீட்டுக்கு வர வந்து ராகவ் வந்து அப்படி வரும்போது பார்த்துட்டு அபி செமைய டென்ஷன் ஆயிடுறாங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு நம்ம அபியை. அபி வந்து இந்த கொஞ்சல் மட்டும் உங்களுக்கு வந்து இது இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சுறீங்க, அதுக்கப்புறம் வந்து நிதானத்துக்கு வந்தோடனே என்னை திட்டுறீங்க அப்படின்றாங்க. இல்லைடா செல்லக்குட்டி, உன்னை நான் எப்போவுமே கொஞ்சுவேன், நீ தான் என்னோட தங்கம், இங்கே பாரு, நான் உன்னை எவ்வளோ விரும்பினேன் தெரியுமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ விரும்பினேன், பொய் சொல்லாதீங்க, நீங்கள் வந்து மதுவை தான் விரும்புனீங்க, எனக்கு நல்லா தெரியுன்றாங்க. மதுவெல்லாம் நான் விரும்பினேன் தான், ஆனால் மதுவாக ஒன்றா நினச்சேன், உன்னை முதல்ல எப்படிலாம் வந்து விரும்பினேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அபி மனசில் வந்தது, அபியை பற்றின எண்ணங்கள், அதுக்கப்புறம் அபிக்கிட்ட சொல்லலாம்னு நினச்சது, அபிக்கும் வந்து விக்னேஷுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போது தவிச்சு இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்து தவிச்சு போனது, எப்படியா அந்த கல்யாணம் நிற்காதான்னு யோசிச்சது, அது எல்லாத்தையும் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. உண்மையிலே வந்து ராகவ் என்னை நேசிச்சிருக்காரா, என்னை லவ் பண்ணியிருக்காரா, ஐயோ எனக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ வந்து விரும்பின ஒரு மனுஷன் என்னை வெறுக்க காரணம் அந்த ஒரே ஒரு விஷயம் தானா, அப்போது அவர் தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயந்தான், அந்த தப்பாக புரிஞ்சுக்கிற விஷயத்துலேருந்து அவர் வெளியே வந்துட்டானா கண்டிப்பாக என்னை பத்திரமா பார்த்துப்பாரு, மறுபடியும் என்னை பழைய மாதிரி விரும்ப ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நம்ம அபி அந்த விஷயத்துலேருந்து அவர் வெளியே கொண்டு வரணும், எப்படியாவது வந்து நான் நல்லவன் நிரூபிக்கணும் அவர்கிட்ட அப்படி சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவரை விட்டு நான் பிரியணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ சொல்கிறேன், கண்டிப்பாக நான் பிரிய மாட்டேன், உங்கள் கூட தான் இருப்பேன், அதுவும் உங்கள் பொண்டாட்டியாக நான் வாழ்வேன், நம்ம 2 பேரும் வாழ போகிற நாள் கூடிய சீக்கிரம் வரப்போகுது மிஸ்டர் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து அப்படியே வந்து கிள்ளி வந்து கிஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து இங்கே காலையில் எழுந்தோடனே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. நம்ம அபி ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ராகவுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. என்னங்க நீங்கள் நைட்டு ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கும், காஃபி கொடுக்குறத விட ஜூஸ் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஓவராக வந்து என்னை வந்து கவனிக்கிறேன் அப்படின்றாரு. என்ன கவனிச்சா தப்பா, அப்படி தான் இனிமேட்டு கவனிப்பேன், இனிமேட்டு நான் கொடுக்குற அன்பில் உங்களுக்கு எல்லாமே வந்து பழைய ஞாபகம் வரணும் அப்படின்னு. என்ன பழைய ஞாபகம், நீ சொல்கிறது ஒன்றும் புரியலையே, எல்லாம் உங்கள் மனசுக்கு தெரியும், நேற்று நைட்டு நீங்கள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாங்க உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு விஷயம் ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு அப்படின்னோடனே, உண்மையா, என்ன உண்மை அப்படின்றாரு. அந்த உண்மையை என்னன்னு சொல்கிறது, அந்த உண்மையை கேட்டதில் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல கொஞ்ச நாளில் டைவர்ஸ் வாங்கினீங்க, நம்ம 2 பேர் பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, அதுக்கெல்லாம் இடமே கிடையாது, நேற்று நடந்த விஷயத்தில் இனிமேட்டு நீங்கள் என்னை விட்டு பிரியவே முடியாது அப்படின்னோன்னு அதிர்ச்சியாக, இவ என்ன சொல்கிறா, வேறு ஏதாவது நடந்திருக்குமா, ஏதாவது நடந்திருக்கா நமக்குள்ளே அப்படின்னோடனே, ஆமாம்மா ரொம்ப பெரிய விஷயம் நமக்குள்ளே நடந்திருக்கு, அதனால் இதுக்கப்புறம் நீங்கள் பிரியணுன்ற எண்ணமே உங்களுக்கு வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. ராகவ் ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாரு. ஐயோ நேற்று இருந்த பதறதுக்கு நான் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன் ஒன்றும் புரியலையே, எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்குறாரு. ஞாபகமே வரமாட்டேங்குது, என்ன ஞாபகமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து ராகவை பார்த்து கவனிச்சுக்கிறாங்க. அப்படியே வந்து ராகவ் வந்து அந்த மாதிரி வந்து சாப்பாடு வந்து சாப்பிடலையா, ஊட்டி விடுறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து முரளி வந்து அப்படியே சிரிச்சிட்டு இருக்காரு. எல்லாம் நடிப்பு, அபி நல்லா நடிக்கிறீங்க அபி, எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு, இல்லை முன்னாடி பயங்கரமாக நடிக்கிறீங்க போல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. முரளியை பார்த்து டென்ஷனாக அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க நம்ம அபி. அடுத்து வந்து இங்கே முரளி என்ன பண்ணுறாரு, அபியை பார்த்து கேட்குறாரு, என்ன அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போல. ஆமாம் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், இதுக்கப்புறம் தானே இருக்குது அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. என்னாச்சு இவ ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்வளோ நாள் யார் கெட்டவங்க யார் நல்லவங்கன்னு தெரியாமல் இருந்தேன், ஆனால் இப்போ யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு போச்சு, யார் நல்லவங்கன்னு தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் எல்லாருமே கெட்டவங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தானே புரியுது எனக்காக சில வாழ்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னா. அப்படியே வந்து சந்தோஷமாக இருக்காரு. நம்மளை பார்த்தா சொல்கிறாலோ, கேடு கெட்ட ஜென்மங்கள்லாம் சில சுற்றி வருது, அதுங்களெல்லாம் ஒழிச்சு கட்டினா தான் இந்த வீடு நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஐயோ மறுபடியும் திட்டாலே இவளுக்கு புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. வந்து அபி வந்து ரூமுக்கு வராங்க. அப்போ ராகு வந்து நேற்று என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்றாரு. அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அதான் சொல்லிட்டேனே, இதுக்கப்புறம் நம்ம பிரியவே முடியாதுன்னு அப்படின்னு. ஐயோ இப்படி பண்ணுறாளே ஒன்றும் புரியலேன்னு யோசிக்கிறாரு.